ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு 4 விதமான க்ளீனிங் டிப்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தினமும் தேவைப்படக்கூடிய ஒரு டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் கை வலிக்க கஷ்டப்பட்டு தேய்க்காமல் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒயிட் கலர் பனியனில் எனக்கு மாதுளம்பழம் வந்து கரை பட்டுருச்சு. இந்த கரையை வந்து ஈஸியாக எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். கீழே வந்து அடியில் ஒரு சின்ன பிளேட் வச்சுக்கிட்டு மேலே அந்த பனியனை போட்டுட்டேன். அப்படியே நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற சுடு தண்ணியை அந்த பனியனுக்கு மேலே அந்த கரை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இப்படி வந்து அப்படியே டைரெக்டாக படுற மாதிரி ஊற்றி விடுங்க. இப்படி வந்து செய்யும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வீடியோ எந்த இடத்துலையுமே கட் பண்ணலை. அப்படியே பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப நாள்பட்ட கரையாக இருந்தாலுமே நீங்கள் சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் ஆகும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை வலிக்க கஷ்டப்பட்டு அந்த லிக்விடு இந்த லிக்விடுன்னு போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த க்ளீனிங் ஐடியா. வேறு எங்கேயாச்சும் கரை இருந்ததுனாலும் அதுலேயும் நல்லா சூடாக இருக்கணும். தண்ணி மட்டும் நல்லா சூடாக இருக்கணும். ஸோ அதுதான் இதில் மெயினு. நல்ல சுடு தண்ணியாக இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கரை ஈஸியாக விட்டு போகும். இன்னும் கூட எக்ஸ்ட்ரா கரைகள் இருந்தது அப்படியே விட்டு விட்டா எங்கன்னா இருக்குது அப்படின்னாலுமே இப்படி ப்ரஷ்ஷு வந்து யூஸ் பண்ணி அந்த சுடு தண்ணியோடு வச்சு இப்படி தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சுடு தண்ணி கூட இன்னும் ஆறவே இல்லை. ஸோ கையை எனக்கு வைக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ சூடாக இருக்குது. ஆனால் பனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு எனக்கு க்ளீன் ஆகிடுச்சு. நம்ம எந்த விதமான ஒரு சோப்போ பவுடரோ எதுவுமே போடலை. வெறும் தண்ணி மட்டும் ஊற்றியே ரொம்ப அழகாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. பனியன் நான் முன்னாடி காட்டும்போது எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் ஆகிட்டு அந்த இடமே அடையாளமே தெரியல பாருங்கள். இதில் தான் கரைப்பட்டுச்சா அப்படிங்கிறதே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்கூல் போயிட்டு வர்றாங்க அப்படின்னும்போது அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்கன்னா அதை அப்படியே பெண்ணை வந்து வச்சு கிறுக்கிடுவாங்க. இப்போ அந்த பேக்கெட்டில் கூட இப்போ பென்னு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பென்னோட மைக்கார எல்லாமே வந்து பட்டு அந்த லீக்கேஜ் ஆகி அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அசிங்கமாக ப்ளூ கலரில் இருக்கும். குழந்தைங்க தெரியாமல் கிறுக்கிட்டாங்க அப்படின்னா கூட ரொம்பவே ஈஸியாக நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக டெட்டால் இருந்துச்சு அப்படின்னாலே போதும். இந்த மாதிரி கரை இருக்கிற இடத்துல அந்த டெட்டாலை வந்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க. ஊற்றிட்டு ஒரு ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணி நல்லா அப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு போயிடும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அப்படியே கை நகம் வச்சு அப்படி தேய்ச்சி விட்டுட்டேன். இப்படி தேய்க்கும் போதே ரொம்ப ஈஸியாக எனக்கு அந்த கரை வந்து போயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள்பட்ட வருஷப்பட்ட கரையாக இருந்தாலுமே வருஷத்துக்கும் இருக்குது அப்படின்னா கூட இந்த மாதிரி நீங்கள் லிக்விட் வந்து ஊற்றி தேய்க்கும்போது ரொம்ப ஈஸியாக போயிடும். இது வந்து அதிகமாக குழந்தைங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸ்கூல் போயிட்டு வரும்போது இப்படி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து கிறுக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த ஒயிட் கலர் யூனிஃபார்மை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டெட்டால் ஊற்றினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அந்த கரைகள் எல்லாமே போயிடும். ரொம்ப அதிகமாக இருக்குது கரை அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட்லேயே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சூடாக இருக்கிற சுடு தண்ணியை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி அந்த இடத்துல ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அந்த கரையுமே வந்து இருந்த இடம் தெரியாமையே காணாமல் போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் காட்டும்போது இருந்தது. இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம சாரீஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கரைகள் ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக அந்த கரை பட்ட இடமே தெரியாத அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சாரீ வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஆயில் கரெல்லாம் எதுவும் படலை. ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே நான் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி நான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த புடவையோட ஓரத்தில் இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக எண்ணெயை வந்து ஊற்றி விடுறேன். இந்த மாதிரி செய்யும்போது இப்போ ஃபெஸ்டிவல் டைமு இல்லை நம்ம டெய்லியும் நம்ம கிச்சனில் சமைக்கும்போது கூட அந்த புடவையில் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் கரை அப்படிங்கிறது கண்டிப்பாக படும். தெரியாமல் கூட வந்து பட்டுரும் இல்லையா, அதை வந்து ஈஸியாக நீங்கள் உடனே க்ளீன் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு அந்த எண்ணெய் கரை வந்து ஃபுல்லாக பிடிச்சிருக்கு. நான் கை வச்சு கூட ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போது இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு காய விட்டுடலாம். இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களுமே ட்ரை பண்ணிவிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கும் கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் கரைப்பட்ட இடம் ஃபுல்லாகவே நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கீழே வந்து இந்த மாதிரி அட்டை போட்டிருக்கேன் நான். ஸோ ஏதாச்சும் ஒரு அட்டை வந்து இருந்தது அப்படின்னா எடுத்து போட்டுக்கோங்க. இதுக்கு இந்த எண்ணெய்க்கு மேலே வந்து நம்ம வீட்டில் பவுடர் இருக்கும் இல்லையா,
அந்த பவுடரை வந்து இந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி அந்த எண்ணெய் கரைக்கு மேலே போட்டு இப்படி வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுட்டு உடனே நம்ம க்ளீன் பண்ண போகிறதில்ல. இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வந்து போட்டிருக்கேன். நான் ஏன் காட்டன் துணி போட்டேன் அப்படின்னா, அந்த சாரீ வந்து சில்க் சாரீ அப்படிங்கிறதுனால அயர்ன் பண்ண போகிறோம் நம்ம இப்போது. ஸோ அதுக்கு வந்து இப்போ காட்டன் துணி போட்டோம் அப்படின்னா தான் டைரெக்டாக இந்த சூடு வந்து அந்த புடவையில படாது. ஸோ சாரீ வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி காட்டன் துணி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி துணியை மேலே போட்டுட்டு நம்ம இப்படி லைட்டாக வந்து அயர்ன் பண்ணும்போது அந்த சூடு அங்கே படும் இல்லையா, அந்த டைமில் அந்த எண்ணெய் கரைகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பவுடர் வந்து இழுத்துக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாரியில் சுத்தமாக கரை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. பாருங்கள், நான் அயர்ன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறேன். இதை வந்து ரொம்ப நேரம் அயர்ன் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நல்லா அயர்ன் பாக்ஸு சூடானதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் இப்படி வச்சு தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னாலே போதும். பார்த்திங்கன்னா நான் அந்த காட்டன் துணியை எடுத்துட்டேன். அந்த பவுடர் வந்து நல்லா லேயர் மாதிரி படிஞ்சிருக்கு. சூடான அயர்ன் பாக்ஸ் வச்சு நம்ம அயர்ன் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த எண்ணெயை வந்து ஃபுல்லாக அந்த பவுடர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு லேயர் மாதிரியே மாறிடுச்சு எனக்கு அந்த பவுடர். ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நான் அப்படியே அதை ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை பாருங்கள். நம்ம முன்னாடி நான் சாரீ காமிக்கும்போது எந்த இடத்துக்கு பளிச்சுன்னு இருந்ததோ சேம் அதே மாதிரியே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஆயில் கரை பட்டதுக்கான எந்த ஒரு தடமுமே இல்லை. நல்லா பளிச்சுன்னு போயிடுச்சு அந்த கரை. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இது வந்து லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்குமே ஒரு ஷேர் கொடுத்துருங்க. சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, இந்த மாதிரி டிப்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் க்ளீனிங் டிப்ஸ் வந்து வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து தரையில் அந்த மாதிரி நெயில் பாலிஷ் கரை வந்து பட்டுருச்சு அப்படின்னா, அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உடனே பட்ட கரையாக இருந்தாலும் சரி, இல்லை வருஷக்கணக்காக அந்த கரை இருக்குதுங்க அப்படின்னாலுமே ஈஸியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்காக வந்து நான் வீட்டில் இருக்கிற சக்கரை தான் வந்து எடுத்திருந்தேன். சக்கரை வந்து எடுத்துக்கிட்டு அந்த நெயில் பாலிஷ் கரைக்கு மேலே வந்து போட்டு விட்டுட்டு இப்படி கை வச்சு இப்படி தேய்க்க ஆரம்பிங்க. இப்படி தேய்க்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இப்போ ரொம்ப வருஷமாக உங்களுக்கு அந்த கரை இருக்குது, எப்படி தேய்ச்சும் போகலை அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் தேய்க்கும் போது நல்லா ஈஸியாக உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். ஒரு சிலர் நினைப்பீங்க, இந்த மாதிரி தேய்க்கிறதுக்கு பதிலாக நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணி கூட இதை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குங்க, கஷ்டம்லாம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி தேய்க்கும் போதே ரொம்ப அழகாக வந்து க்ளீன் ஆகிடுச்சு இந்த இடமே. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணினேன். இந்த 4 க்ளீனிங் டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் க்ளீனிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ரீசெண்டாக போட்ட வீடியோஸோட தம்ப்நெயில்லாம் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் இந்த வீடியோவும் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.